ஹலோ, நான் இன்டர்நேஷ்னல் ஹேபிட்டல் ரஜினி. நான் இப்போ இது ஒரு வீடியோண்ட நான் வந்து ஸோ வெளிநாட்டு அங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ளைட்டு இங்கே ஸ்ரீலங்கா வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு மாறிட்டு வரைக்கு எல்லாம் ஃப்ளைட்டு அங்கே இங்கே மாறி மாறி தான் வந்தது. என்னென்னு சொல்கிறது, அப்போ என்ன வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இறக்கி போட்டு அப்போ நான் ஏர்போர்ட் அங்கேயே நான் ப்ரோக்ராம் போட்டுட்டு தான் இங்கே வந்தேன். நான் என்ன எல்லோரையும் லக்கேஜ் வந்து கொண்டு இருந்தது. ஸோ அப்போ லக்கேஜ் வந்து கொண்டு இருக்க அப்போ நான் என்ன வந்து பாஸ்போர்ட்டு அதாவது வீசா இருந்தது, மற்ற வீசாவும் நான் மாற்றினேன். நான் அப்போ சரின்ட்டு இருக்கேன். அவை என்ன வந்து உள்ளுக்கு தாண்டி போட்டு உள்ளுக்கு கூட்டிக்கொண்டு எடுத்து லக்கேஜ் எடுத்து பாஸ்போர்ட் இல்லாத தாண்டி போட்டு தாண்டா. அப்போ மற்ற பாஸ்போர்ட்டையும் நான் கொடுத்தேன், ரெண்டையும் கொடுக்க அவையில் என்னோட வந்து என்னென்னு சொல்கிறது தேவையில்லாத கதைகள் கேட்டேன். அப்போ நான் கேட்டேன், கவுதை கொத்தாகனே கவுதே மாத்தியா கொந்தே மஹிந்த ராஜபக்ச கொந்தாய் பீப்புள் ரஜினி தக்கோ அப்போ என்ன ஃப்ரெஞ்சும் பெருகுது. அப்போ தக்கோன்னு சொல்ல அவனுக்கு தக்கோன்னு சொன்னாலே தெரியல, அவனுக்கு அவனுக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், பிரசிடென்ட்ஸ் மஹிந்த ராஜபக்ச கொந்தாய் ரஜினி, நீ யார் கதைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ரஜினி வந்து பிரசிடென்ட்ஸ் கொந்தாய் மஹிந்த ராஜபக்சான்னு பிரசிடென்ட்ஸ் ஓகே. நான் வந்து ரஜினி நான் வந்து இப்போ மஹிந்த ராஜபக்ச கொந்தாய் ரஜினின்னு சொன்னேன். அவன் எங்கே போகிறா அப்படி இப்படின்னு சரியான இப்போ இதுகள் வந்து நான் சொன்னேன், நான் என்னுடைய ஜெஃப்னா போகிறேன், என் கொழும்பு போயில் நான் கொழும்புக்கு போனேன். என்னது போனேன், நாங்கள் ஏர்போர்ட் வந்து கொழும்பு ஜெஃப்னா நீர் கொழும்போ ஜெஃப்னா ஏன்னா கொழும்போ அது என்னுடைய பர்சனல். அப்படி இப்படி கதைச்சி முரம்பாட்டு பிரச்சனைப்பட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வெட்டிய பிரச்சனை நான் சொன்னேன். அப்போ நான் பிரசிடென்ட் நான் வந்து சொன்னேன், ரஜினி இப்படி தான் வந்தேனா இந்த மாதிரி தான் வந்தேனான்னு சொல்ல அவைகள் வந்து அந்த அது என்னென்னு சொல்கிறது என்னென்னு அந்த என்ன வச்சு என்ன செய்திச்சு நம்ம தெரியாது. என்னென்னு சொல்கிறது இந்த ஒன்றுமே சொல்ல தெரியாமல் போயிட்டு அந்த நேரம் நான் அதாவது ஹேர்ட் ப்ராப்ளம்ஸோ வேறு எப்போ இதான். அப்போ இப்போ காய்ச்ச போது எனக்கு டக்குன்னு ஒன்றுமே தமிழ் வரையில்லை உடனே. அப்போ நீ அவ சொல்லிச்சுன்னா 2 பாஸ்போர்ட் என்னத்துக்கு நீ வந்த நீ அப்படி இப்படின்னெல்லாம் கதை என்ன கேட்டுச்சுன்னு நான் பாரதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, நான் இந்த நாட்டில் நான் ஒரு இதுவும் இல்லை நான் வந்தேன்னு சொல்லி கடைசி 7ஆம் கட்டத்தில் அங்கே இங்கே வந்து டெலிஃபோன் அடிக்கணும். நான் சொன்னேன், நீ இப்போ பிரசிடெண்ட்டுக்கு அடி பிரச்சனை இல்லை சோஃபு ஏன்னா அப்போ பிரச்சனை இல்லை நீ அடிக்கேன்ட்டு சொல்ல. நான் சொன்னேன், கவுதை கத்தாகனே கவுதே ஏக்கத்தாமா ரஜினி பிரசிடென்ட்ஸ் கொந்தாய் மஹிந்த ராஜபக்சன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிட்டுது. ஸோ அப்படியான இதுகளெல்லாம் வச்சு எங்களை ஏர்போர்ட்டுக்குள்ளே செஞ்சவ என்னென்னு சொல்கிறது நிறைய இதுக்கு நீங்கள் இல்லை ஒருத்தர் நான் வேறு யாரும் அப்படி நிறைய இதுகள் எல்லாம் நடந்த சம்பவங்கள் உண்டு. அதான் உண்மையை மக்கள்களே, இந்த ஏர்போர்ட்டில் வரைக்க நான் பட்ட அவலம், நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட வேதனைகள் எல்லாம் எவ்வளவோ சொல்ல முடியாத இதுகள். உடனே நான் பிரசிடென்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் டக்குன்னு விரும்புகிறாண்டு ஒன்றும் பறையலை எக்ஸ்கூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி சோல்வ் பண்ணி இது பண்ணிட்டினோம். அப்படி அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பெரிய விளையாட்டுகளே இருக்குது. அப்படி என்னென்னா அந்த என்னென்னு சொல்கிறது இதுக்கண்டே ஒரு ஆக்கள் இருக்கணும் இயங்குறதுக்கு. ஏன்னா பிரச்சனை இல்லை, நீ அரெஸ்ட் பண்ணி நான் பிரசிடென்ட் பீப்புள் ரஜினி நான் சொன்னேன் இப்படி தான் மஹிந்த ராஜபக்ச நீ என்ன அரெஸ்ட் பண்ண நான் கூப்பிடுறேன், நீ அவரை கூப்பிடு நான் இதில் இருக்கிறேன்னு சொல்லி காய்ச்சி தாண்டி போட்டு அவருக்கு அவரை ஒப்பி சொண்டு வச்சுக்கிறாராம்மா உள்ளுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ ஒப்பி சொண்டு வச்சு. நீ நாங்கள் நீ ஒப்பிஸ் வச்சுருந்தா எனக்கு என்ன, நீ ஒரு தமிழ் கதையடா, நீ தமிழ் பேசு, அதுக்கப்புறம் நான் சிங்களம் பேசு, ஓரளவு சிங்களம் அது கதைக்கிறேன்னு சொல்லி
அதோட அப்படி ஒரு இது. ஸோ நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி வேறு என்ன அவ்வளவுதான் மக்கள்களே.